தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மாபெரும் கனவை சுமந்து கொண்டு ஒரு மகத்தான மாற்றத்திற்காக நம் மண்ணில் ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். ஊழல் லஞ்ச நிர்வாகத்தில் இருந்து உண்மையும் நேர்மையுமாக நிர்வாகம் என்பது மாற்று. வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் இறந்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. அந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வது மாற்று. பணம் இருப்பவர்கள்தான் அரசியல் செய்ய முடியும். அதுவும் பரம்பரையாக அப்பா மந்திரியாக இருந்தால், அப்பா எம்பியாக இருந்தால், அல்லது அப்பா எம்எல்ஏவாக இருந்தால் அவர்கள் பிள்ளைகள் தான் தேர்தலில் நிற்க முடியும், வெல்ல முடியும். அவர்கள்தான் அரசியல் செய்ய முடியும், அவர்கள்தான் அதிகாரத்துக்கு போக முடியும் என்பது ஒரு கொடுங்கோன்மை. மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் அங்கே முதலாளிகளுக்கான, செல்வந்தர்களுக்கான, பணக்காரர்களுக்கான அதிகாரம் தான் உருவாகுமே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கம், ஏழை எளிய மக்களின் அரசியலோ அதிகாரமோ அங்க உருவாகாது. காலங்காலமாக கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற மக்களின் பிரச்சனைகளை பேச ஆள் இருக்காது. உழைக்கும் மக்கள், சாதாரண மக்களும் இந்த நாட்டில் அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்குவது மாற்று. அப்படித்தான் நீண்ட காலமாக உங்கள் பிள்ளைகள், எளிய பிள்ளைகள் நாங்கள் யாரோடும் தேர்தலிலே கூட்டு வைக்காமல், கூட்டும் சேர்க்காமல், தனித்து என் மக்களை மட்டும் நம்பி தொடர்ந்து இந்த களத்திலே நின்று வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கே நத்தத்திலே கூட போட்டியிடுகிற என் தங்கை அழகம்மாள் ஒரு சாதாரண எளிய மகள், எந்த பின்புலமும் இல்லை. அவளுடைய வலிமை என்ன? அவளுடைய கல்வி. அவளுடைய வலிமை என்ன? அவளுக்கான தகுதி என்ன? மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக தூய உள்ளத்தோடு உழைப்பேன், பணியாற்றுவேன் என்கிற அந்த எண்ணம் தான் அவளுக்கான தகுதி. அதனால்தான் இந்த மண்ணிலே என் தங்கையை வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். பெரிய செல்வந்தர் என்றோ, தொகுதிக்கு 30 கோடி செலவு பண்ணுவார் என்றோ அவரை தேர்வு செய்து நாங்கள் நிறுத்தவில்லை. 30 கோடி முதலீடு செய்கிறவர் எம்எல்ஏவானால் 3000 கோடி சம்பாதிக்கலாம், ஒருவேளை அமைச்சரானால் 30,000 கோடி சம்பாதிக்கலாம் என்பார். அப்போ அவருக்கான லாப தேவை இருக்கும். வாக்கு செலுத்தின மக்களுக்கான சேவை எங்கே இருக்கும்? இருக்காது. ஆனால் என் தங்கைக்கு மக்களுக்கான சேவை மட்டும்தான் முதன்மையான எண்ணமாக இருக்கும். இங்கே நாங்கள் உங்களுக்கு வாக்குக்கு காசு தரப்போவதில்லை, இதுவரை தந்ததும் இல்லை, எப்போதும் தரப்போவதில்லை. வாக்குக்கு காசு கொடுக்கிற கூட்டம் இல்லை. இது உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிற கூட்டம் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கூட்டம். மற்றவர்கள் உங்கள் ஓட்டை மட்டுமே கவலைப்படுவார்கள்.
எப்படி ஓட்டை பறிக்கலாம்? நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 தருகிறேன், இல்லை 2500 தருகிறேன், விவசாயி கடன்களை தள்ளுபடி செய்கிறேன். முதல்ல ஒரு கேள்வி, விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன் கடனாளி ஆகிறான்? பான்பராக்கு விற்கிறவன் கடனாளி ஆகல, சிகரெட் விற்கிறவன் கடன்காரன் ஆகல, சிறைக்கிற பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன் கடனாளி ஆகல, குண்டூசி தயாரிக்கிறவன் கடனாளி ஆகல, காலுக்கு செருப்பு வித்துக்கிட்டு இருக்கான் கடைக்காரன், அந்த அவன் கடைக்காரன் கடனாளி ஆகல. யாரும் கடனாளி ஆகலையே. சாராயங்கட்சி விற்கிற ஆலை முதலாளி கடனாளி ஆகல. உலகத்துக்கு சோறு ஓடுற என் விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன் கடனாளி ஆகிறான்? அவனை கடனாளி ஆக்குனது யார்? விவசாயி கடனாளி ஆகுவான், அதை தள்ளுபடி பண்ணுவார். ஒரு தடவை தள்ளுபடி பண்ண, அப்புறம் மறுபடியும் என் கடனாளியான, மறுபடியும் தள்ளுபடி பண்ற, அப்புறம் மறுபடியும் என் கடனாளி ஆகிறான். ஏன்டா பைத்தியமாடா நீங்க, என்னடா ஆட்சி செய்ய? கடனாளி ஆகாம பாத்துக்கடா விவசாயிய. விவசாயி கடனான்னா அந்த நாடே கடன்கார நாடு தான். சரி, இப்ப என் விவசாய கடனை நீ தள்ளுபடி பண்ணிட்ட, மாணவர் கல்வி கடனை நீ தள்ளுபடி பண்ணிட்ட, நீ 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிய, அதை தள்ளுபடி பண்றது? அதை யார் தள்ளுபடி பண்றது? யார் தள்ளுபடி பண்றது சொல்லுங்க? மாணவன் ஏன் கடனாளி ஆகின? கடன் வாங்கி ஏன் அவனை படிக்க வைக்கிற? கல்வியை தரமா கொடுத்தீங்கன்னா காசு இல்லாம படிச்சுட்டு போயிடுவான்ல. காசு இல்லாம பள்ளிக்கூடம் கல்வி இருக்கு, தரமா இல்ல, அதனால கடனை வாங்கி எங்க அப்பா அங்க போய் தனியார் பள்ளிக்கூடத்துல நல்ல சொல்லி கொடுக்குறாங்கன்னு சேர்க்கிறாப்புல. அந்த சொல்லி கொடுக்கறத கவர்மெண்ட் இங்க சொல்லி கொடுத்துட்டா நான் ஏன் அங்க போய் காசு கட்ட போறேன்? எங்க அப்பா என் கடன் வாங்க போறேன்? சரி, எங்க அப்பனாவது படிக்க வைக்க கடன் வாங்கினேன், சரி, என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கடன் வாங்கினேன், சரி, நீ என்ன மயத்துக்கு வாங்கின 10 லட்சம் கோடி? அதை வாங்கி என்ன பண்ண? அது யாராவது? ஏய், எங்கப்பா ஒரு தகப்பன், ஒரு வீட்டுக்கூட தகப்பன் எங்க அப்பா இருக்காரு. இப்ப எங்க அப்பாட்ட வந்து ஏப்பா கடன் வாங்கினேன்னு கேட்கிறேன்னு வச்சுக்க. இல்லடா தங்கச்சியை கட்டி கொடுக்க காசு இல்லடா மகனே, நான் என்ன பண்றதுன்னு 2 லட்சம் ரூபா வாங்கிட்டேன்டா. அப்புறம் ஏன் பண்ண? உன்னைய படிக்க வைக்க காசு இல்லடா மகனே, உன்னைய படிக்க வச்சு ஒரு ஆளாக்கணும்னு கடன். எங்க அப்பா சொல்ற கடன்ல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தருமை இருக்கு. ஆனாலும் இந்த அரசு கடனை வாங்கி கல்வி வைக்கிற நிலையில வைக்க கூடாது. ஏன்னா கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்கிற நிலையில வச்சா அந்த அரச கடன், மாணவர் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, இப்படி செய்கிற அந்த அரசை இந்த தேர்தலில் நாம் தள்ளுபடி செய்யணும், தள்ளுபடி பண்ணிடணும். புரியுதா? ஒரு அப்பா, நான் இருக்குன்னா என் பிள்ளைக்கு எங்க அப்பா எனக்கு சொத்து வச்சுட்டு போக வேண்டியது இல்லை, பரவாயில்ல, பெரிய வீடு கட்டி தேவையில்லை, ஒரு பணம் வங்கியில பரவாயில்ல. ஆனால் நல்ல அப்பன் பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. கடன்கார பையன் மகனே அப்படின்னு சொல்ல வச்சிடக்கூடாது. கடன் வாங்கினவன் நிம்மதியா வாழ முடியாது. வீட்டில் எந்த நேரம் வந்து கதவை தட்டுவாங்க கடன்கார பையன், முச்சந்தில் நின்று சட்டை பிடிச்சி இழுத்து கேட்பான், மானங்கட கேள்வி கேட்பான், பயத்திலேயே வாழ்வான் கடன்கார பையன். அதனால கடன் வச்சுட்டு போகக்கூடாது. ஒரு வீட்டில் தகப்பனே தலைவனே கடன் வச்சுட்டு போகக்கூடாதுன்னா, நாட்டில் நம்மளை ஆண்டவங்க 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. 10,71,000 கோடி கடன், வட்டி 1 லட்சம் கோடிக்கு மேல கட்டுறாங்க. நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி தான். இதுல வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல கட்டிட்டா வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, டாக்டருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, நர்ஸுக்கு கொடுக்க முடியல, போக்குவரத்து தொழிலாளி கொடுக்க முடியல, எதுக்கும் கொடுக்க முடியல. எதை வச்சு கொடுக்குது? சாராயம் வித்து 50,000 கோடியில வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? சாராய கடை மூடு, கதை முடிஞ்சிடும். புரியுத? ஒரு படம் வந்துச்சு, டாஸ்மார்க்னே படத்துக்கு பேரு. அதுல அவன் சொல்லுவான், மச்சான் குடிச்சா நம்ம தான் தள்ளாடுவோம், நம்ம குடிக்கல கவர்மெண்டே தள்ளாடி இருப்பான். அதான் உண்மை. இது குடியரசு. நீ சொல்லு, நம்ம நாடு ரிபப்ளிக் கண்ட்ரி, குடியரசு. ஏன் குடியரசு சொல்லு? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு, அதனால குடியரசு. எப்படி? இப்போ நாட்டை ஐயா ஸ்டாலின் நடத்தல, குடிகார மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது இல்லைன்னு வச்சுக்க,
பிச்சை எடுக்கும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி. இப்ப இவங்க அறிவிச்சிருக்கிற அறிவிப்பை பார்த்தால், நாங்கள் வந்தால் 8000 டோக்கன், நாங்கள் வந்தால் 10,000 உங்களுக்கு குடும்ப தலைவிக்கு, நாங்கள் வந்தால் 4000, நாங்கள் வந்தால் 20 லட்சம். இந்த கணக்கெல்லாம் பார்த்தா இப்ப இவங்களுக்கு ஓட்ட போட்டு வச்சுன்னு வச்சுக்க, இன்னொரு 5 லட்சம் கோடி வாங்குவாங்க. அப்ப 15 லட்சம் கோடி கடன், அப்ப 2 லட்சம் கோடி வட்டி, நாட்டு பட்ஜெட் 3 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி விட்டா 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடியில் என்ன நடக்கும்னு பார்த்துக்க. யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது. போக்குவரத்து தொழிலாளி, ஆசிரியர், காவல்துறை, மருத்துவர், செவிலியர், அரசு பணியாளர் எவனுக்கும் சம்பளம் இருக்காது. நிர்வாகம் சீர்கட்டு போய் கலவரம் வெடிக்கும், புரட்சி வெடிக்கும். எது போல இலங்கை போல, எது போல பங்களாதேஷ் போல, எது போல நேபாளம் போல, அது போல இங்க வரும். வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லு. உறுதியா வரும். வாத்தியார்கள்லாம் போராடினாங்கல்ல, ஏன்னு சொல்லு. சம்பளம் கொடுக்க முடியல. சம்பளம் கொடுக்க வேண்டியதுக்கு எவ்வளவு செலவாகும்? 150 கோடி. ஆனால் ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் 5000 போட்டாங்க பத்தியா, அதுல மட்டும் 6800 கோடியை இழந்திருக்கு. 150 கோடி கொடுத்து பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கிற, அறிவை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க வக்கற்ற அரசு 6800 கோடியை இலவசத்தில் இழக்குது. இலவசம் என்பது ஒரு ஏமாற்று திட்டம் என்பதை என்னைக்கு என் சொந்தங்கள் புரிந்து கொள்கிறார்களோ அன்னைக்குத்தான் இந்த மண்ணில் மாற்றம் என்பது வரும், மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வரும். ஆசையை தூண்டுவது எப்படி? ஆசையை தூண்டுவது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டில் ஒரு நல்ல காலம் நடக்க போகுது, எல்லாம் கொட்ட போகுது, கிட்ட போகுதுன்னு அந்த அம்மா நல்ல காலம் பிறக்குதுங்கிறான், ஏதோ ஒன்று நடக்குதுன்னுட்டு அரிசி அள்ளிட்டு வந்து போட்டுரும். புரியுதா? இந்த குடுகுடுப்பக்காரங்க தான் கிளிச்சோசிக்காரன் பண்ண, ஐயாவுக்கு வந்திருக்கிறவருக்கு நல்லது நடக்கணும், அவருக்கு ஒரு இதை, அவர் ராசிக்கு ஒரு சீட்டை எடு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சீட் எடு. உனக்கு என்ன பண்ணுவோம்? ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி இவன் உன் ஆசையை தூண்டுறேன். நான் வந்தேன்னா ஃப்ரிட்ஜு தருவேன், நான் வந்தேன்னா 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, நான் வந்தேன்னா தாலிக்கு ஒரு தங்கம் தருவேன், நான் வந்தேன்னா 6 சிலிண்டரு, இல்லை நான் வந்தேன்னா 3 சிலிண்டரு. நீ படிச்ச என்ன கேட்கணும்? சிலிண்டர் தா, எங்க இருந்து தருவ? காசு தான் 2000 தான் குடும்ப தலைவிக்கு, எங்கிருந்து தருவ? 8000 டோக்கன் கொடுங்க, எங்கிருந்து கொடுப்பீங்க? ஃப்ரிட்ஜ் தாங்க, இலவசமா ஃப்ரிட்ஜ். நீங்க வாங்குற இடத்துல இலவசமா இல்ல காசு கொடுத்து வாங்குறீங்களா? காசு கொடுத்து. அந்த காசை எங்கிருந்து எடுக்கிறீங்க? இந்த கேள்வியை நீ கேட்க தொடங்கிட்டினா மாற்றம் வந்துருச்சு, நல்ல அரசியல் வந்துருச்சு, நல்ல ஆட்சி பிறந்துரும், நாடு வளர்ந்துரும். இதுதான் நடக்கும். இல்லைன்னா ஏதோ கொடுக்கறான், நீ எப்படி ஆயிட்ட? ஓட்டுக்கு 1000 கொடுக்குறவனுக்கு 1 ஓட்டு, 5 ஓட்டு இருக்கு வீட்டில், ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறவனுக்கு 2, 2000 கொடுக்குறவனுக்கு 3. கொள்கையாவது இளவாவது எது? என்னைக்கு நீ நோட்டுக்கு ஓட்ட விற்கிறியோ அதான் நாட்டுக்கு வேட்டு, பணத்துக்கு வாக்கு, உன் இனத்துக்கு தூக்கு. அதை நல்லா கவனிச்சுக்க. காசு அவன் கொடுத்துட்டான்னா, இப்ப நான் கேட்கிறேன் உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு. நான் ராத்திரியில வீட்டுக்குள்ள புகுந்துட்டேன், உன் வீட்டுல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் திருடிட்டு அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நான் 10 லட்சம் ரூபாய் உங்க வீட்டில் திருடிட்டேன், அதுல உங்க பங்கு இருந்தாங்க 5000 கொடுத்தா வாங்குவியா? என்ன பண்ணுவேன்னு சொல்லி, என்ன பண்ணுவேன்னு சொல்லி வாங்கிக்கிருவிய? அடிப்ப. ஆனா இப்ப ஏன் அடிக்கிறவங்கள? 2000 கொடுக்குறேன், ஏப்பான்னு கேட்டேன். கேட்கிறேன் நீ ஏப்பா 2000? அம்மா நான் உங்க வீட்டில் திருட போறேன், அதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிந்தாங்க, ஒரு 2000 வச்சுக்கிறீங்க அப்படின்னா எப்படி கைதட்டுற விதியா? ஏண்டா இப்ப வருத உனக்கு. இதை அவன் 2000 கொடுக்கும்போது கேட்கணும், கையை பிடிச்சு. ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது பிடிச்சுக்க, அண்ணே நீங்க எதுக்கு இந்த தேர்தலில் போட்டிடுறிய, காசு கொடுக்குறீங்க, எங்களுக்கு சேவை செய்யவானே, எங்களுக்கு சேவை செய்ய வர்ற மகாராசா எதுக்குன்னே காசு கொடுக்குறிய? காசை கொடுத்து சேவை செய்யறிய என்னன்னு? அவ்வளவு நல்லவங்களானே நீங்க. எங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு 30 கோடி செலவு பண்ணி வாரிய என்ன? ஏன் உனக்கு ஒரு தடவை கூட கேட்கணும்னு தோணல? நல்லது அக்கௌண்ட்ல போட்டுறாங்களாம். நீ என்ன சொல்லு, ஓட்ட அக்கௌண்ட்ல போட்டேன்னு சொல்லிட்டு நேரம் வந்து விவசாயி
என்னடா அப்படி போடு. ஏப்பா காசை வாங்கிட்டு ஓட்ட போடலன்னு இல்லைன்னு நீங்க அக்கௌண்ட்ல போட்டிய பாருங்க, அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்கண்ணே, அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன், சோதிச்சு பாருங்க, செக் பண்ணுங்கன்னு சொல்லு. அப்படி போட்டு ஒரு தடவை போட்டு. அதனால ஒன்னு நீ புரிஞ்சுக்க, மாற்றம்ங்கிறது எங்கிருந்து வரும்னா எண்ணிலிருந்து தான் வரும். ஒன்னிலிருந்து தான் மாற்றம். எப்படின்னு உனக்கு சொல்றேன் பாரு கதை. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். நான் படிக்கும்போது சீருடை அணியாம போக முடியாது. ஏன்னா நான் தான் பிரேயர் பாடுவேன். அப்ப முன்னாடி நிற்பேன். சீருடை போடாம போக முடியாது. சீருடை கட்டாயமா அணியணும். ஒரு மாணவன் நினைக்கிறான், 1000 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நம்ம ஒருத்தர் சீருடை இல்லாம அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறதா தெரிஞ்சிட போகுது, யாருக்காவது பின்னாடி நின்னுக்கலாம்னு ஒரு மாணவன் நினைக்கிறான். அங்க போய் பிரேயர் ஹாலில் நின்னா எவனுமே சீருடையில இல்ல. ஏன்? ஒரு மாணவன் நினைச்சான் பாரு, எல்லாரும் சீருடை அணிஞ்சு வரும்போது நாம மட்டும் சீருடை அணியாது தெரிஞ்சிடவா போகுது, யாரு பின்னாடியாவது நின்னுக்கலாம் மறைஞ்சுன்னு நினைச்சான் பாரு. அப்படி ஒவ்வொரு மாணவனும் நினைச்சிருக்கான். மொத்த மாணவனும் சீருடை இல்லாம போயிருக்கான். எடா மாப்பிள்ள நீ போடல, நீ போட்டு வருவ, உன் பின்னாடி நான் நினைக்கலாம். அடப்பாவி நீ போட்டு வருவேன், நான் நிக்கலாம்னு நினைச்சேன். அட நீ போட்டுற. எவனுமே சீருடை இல்லை. அப்போ மாற்றத்திற்கான எண்ணம் அவன்கிட்ட இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், எவன் சீருடை போட்டு வர்றானோ இல்லையோ நான் போட்டுக்கொண்டு போவேன் அப்படின்னு நினைச்சா என்ன இருக்கும், எல்லாரும் சீருடையோட நின்றுப்பான். விளங்குதா? இப்போ ஒரு மன்னனுக்கு பால்ல குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. பாலாபிஷேகம். பால்ல குளிக்கணும்னு ஆசை வந்தோடனே வீட்டுக்கு வீடு என்ன சொல்லிடுறாரு, ஒரு பசுமாடை கொடுன்றாப்ல. பசுமாடை கொடுத்து கண்ணுக்குட்டி போட்ட உடனே தண்டோரா போடுங்கிறாப்ல. தண்டோரா போட்டு மன்னர் இந்த தேதியில இந்த நாளில் அரண்மனை வாசல்ல பால்ல குளிக்க போறாரு. வாசல் அரண்மனை வாசல்ல பெரிய தங்க குடம் இருக்கு. பெரிய தங்க குடம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த குடத்துல குடிமக்கள் எல்லாரும் ஒவ்வொரு லிட்டர் பாலை கொண்டாந்து அந்த குடத்துல ஊத்தணும். இது அரசர் கட்டளை, அரசர் கட்டளை, அரசர் கட்டளை சொல்லியாச்சு. மன்னர் குளிக்கிற நாள் வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் மாட்டு மடுவுல கையை வச்சு யோசிக்கிறாப்ல, கறந்துட்டாரு பாலை, நாடே ஊத்த போகுது, நம்ம ஊத்துற 1 லிட்டர் தண்ணி தானே தெரிஞ்சிட போகுது அப்படின்னு யோசிக்கிறாப்ல. இப்போ அரண்மனைக்கு போயாச்சு. மன்னர் எல்லாம் வந்துட்டாரு. மேலதாளங்கள் முழங்க, வான வேடிக்கை எல்லாம் வந்து பட்டாடையோடு வர்றாரு. மன்னர் அரண்மனை வாசல் இருந்த குடத்துல உட்கார்ந்து குளிக்கிறதுக்கு பட்டாடை போத்திருக்க குடத்தை அப்படி எடுக்கிறப்ப எடுத்து குனிஞ்சு பார்த்தா ஒரு சொட்டு பாலில் பூரா தண்ணி தான் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு குடியானவன் நினைச்சான் பாரு, நம்ம ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போதுன்னு. எல்லா பயிலும் நினைச்சிருக்கான் குடத்துல தண்ணி தான் இருக்கு. மன்னர் கோவப்பட்டு பூரா பையன் மாட்டையும் பறிச்சுட்டு வாடான்ட்டாப்ல. ஏன்? யாரு ஊத்துறானோ இல்லையோ நான் 1 லிட்டர் பாலை ஊத்திருவேன். மன்னருக்குன்னு ஊத்திருந்தா குடத்துல பால் இருக்கும். அப்ப மாற்றம்ங்கிறது என்ன வரணும்? எனக்கிட்ட இருந்து வரணும். எப்படி? என் நாட்டில் நல்ல அரசியல் பிறக்கணும், நல்ல ஆட்சி உருவாகணும். அப்ப வாக்குக்கு காசு கொடுக்கிறவனுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. ஏன்னா அங்க மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் வருது. வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் லாப தேவைக்குத்தான் காசு கொடுப்பான், மக்கள் சேவைக்கு இல்லை என்கிற எண்ணம் எனக்குள்ள வரணும். அதுதான் முதன்மையானது. இலவசம்ங்கிறது ஏமாற்று. இலவசத்தை அறிவிக்கிறவன் என்னை ஏமாற்ற துடிக்கிறான், அவனுக்கு வாக்கு செலுத்தி நான் ஏமாற தயாரா இல்லைங்கிற எண்ணம் எனக்குள்ளே வரணும், உனக்குள்ளே வரணும், ஒவ்வொருவனுக்குள்ளேயும் வரணும். அதான் மாற்றம். காந்தி என்ன சொல்றார்? இந்த உலகத்தை எப்படி நீ மாற்ற நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார். நான் என்னிலிருந்து தொடங்குகிறேன், என் தங்கை தன்னிலிருந்து தொடங்குகிறார். நீ ஒவ்வொருவனும் உன்னிலிருந்து தொடங்கு, நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம், இந்த நத்தம் மண்ணிலிருந்து தொடங்குவோம், மகத்தான மாற்றத்தை உருவாக்குவோம். அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் என் உடன் பிறந்தவனே. எவ்வளவு பெரிய படிக்கட்டான எவ்வளவு உயரமா இருந்தாலும் மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறான், நீ மொத்த படிக்கட்டையும் பார்த்தா 100 படியா, அப்படி மலைக்காதே மலைக்காதே, இப்படி நின்னு பாரு, அப்படி பார்க்காது, இப்படி பாரு, 5 படி தான், 5 படி தானே, அங்க நின்னு பாரு 5 படி தான், 5 படி தானே, அங்க நின்னு பாரு 5 படி தான், 5 படி தானே, அப்படி ஏறுங்கிறான். அப்ப என்ன சொல்றான், மொத்த படிக்கட்டையும் பார்த்தா அண்ணனை பாரு, திமுக அதிமுக பெரிய கட்சி, போடுங்க கட்சி, 50 கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு வருது. நான் தான்டா பெரிய கட்சி, நான் தான் பெரிய கட்சி. எவனையும் நம்பாம என்னையை, என் கருத்தை, என் கொள்கையை, என் கோட்பாட்டை, என் மக்களை நம்பி நிற்கிறேன், நான் தான் பெரியவன். காசை நம்பாமல் என் கருத்தை, கோடிகளை நம்பாமல் என் கொள்கையை நம்பி நிற்கிறேன், நான் தான் பெரியவன். அப்ப என்ன சொல்றான் மார்ட்டின் லூதர் கிங், நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வைன்னு. அப்படிதான் எப்ப வச்சேன், 2016 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினவன் இதுவரை கட்சி இருந்தே இருந்திருக்காது, கலைஞ்சு ஓடி இருப்பான். 19 2010 18 லட்சம் ஓட்டு, 4.5 லட்சம் 18 லட்சம் இருக்கு. யாரு, என் மக்கள். எதுக்கு, என் நம்பிக்கைக்கு, என் உழைப்புக்கு. திருப்பி 21 30 லட்சம். என்ன, திமுக அதிமுக, அடுத்து நாம் தமிழர் 3வது பெரிய கட்சி ஏறுது. அடுத்து 24 இந்தியாவை யார் ஆளுறது, நாங்க போட்டியில இல்ல, அது மோடி ஐயா என்டிஏ, இங்கிட்டு ஒரு இந்திய ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டாங்க. நாங்க எங்க கடமையை செஞ்சோம். 36 லட்சம் வாக்கு, தனித்த அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சி. தங்கச்சி, உன் சின்னம் எத்தனாவது இடத்துலடா இருக்கு, உன் சின்னம் பெட்டியில் எத்தனாவது இடத்துல இருக்கு பாரு. ஏன் சின்னம் காரைக்குடியில் 2வது இடத்துல இருக்கு. எவனோ குறுக்க ஒரு யானை குட்டி விட்டுருக்கான். ஏன் சின்னம் 2, என் தங்கச்சி 1வது இடத்துல இருக்கு. என்ன பாரு, இது வரைக்கும் என் சின்னத்தை தேடணும். எப்படி, 2வது வெட்டி மூணு சீமான் சின்னம் எங்கப்பா, 2வது வெட்டில. இப்போ முதல்ல எடுத்தவன முதல்ல எனக்கு பின்னாடிதான் கை, ரெட்டலை, உதயசூரியன், விசிலு எல்லாம் எனக்கு பின்னாடிதான் முதல்ல. ஏன் என் உழைப்பு, என் நம்பிக்கைக்கு என் மக்கள் கொடுத்த பரிசு. வைடா சின்னத்தை எந்த விவசாயியை எடுத்தானோ அதே விவசாயி அவனே கொடுத்தான், இந்த வச்சுக்கன்னு. அதுவும் என்னையே சின்னமா கொடுத்தான். கொடுத்தவனுக்கு தெரியாது சீமான்னு. அப்புறம் இப்பதான் தெரியும், ஆமா அவனையே கொடுத்து விட்டோமா. நான் அவசரமா வரைஞ்சு கொடுத்தோம். இந்த மாதிரி கொழு கூட போட மறந்துட்டோம். கொழு கூட இல்ல, என்ன கொழு இல்லைன்னு இதை கொடுப்பான்னு எவங்கண்ணா. நான் நிறைய சின்ன வரைஞ்சு கொடுத்தேன், கருதை இருக்கிற மாதிரி, அப்படி இது பண்ற மாதிரி, அப்படி கருதை தூக்கிட்டு கையை காட்டுற மாதிரி ஏதோ போட்டு பார்த்தேன். அவன் இதை தேர்வு பண்ணி கொடுத்துட்டான். சரி விடு. இப்ப என்னன்னா, அந்த நம்பிக்கையா படிப்படியா எடுத்து வச்சு ஏறிட்டு வரேன் பாரு. என் தலைவன் சொல்றான், எத்தனை 1000 கிலோமீட்டர் பயணம்னாலும் ஒரு காலடி தடத்துல தான் தொடங்கி ஆகணும். உன் அண்ணன் தொடங்குறேன், நீனும் தொடங்கு. இந்த மண்ணில் புரட்சிகர அரசியல் பயணம் தொடங்கட்டும். அவ்வளவுதான்டா என் உடன் பிறந்தவனே. மாற்றம் என்பது இப்படித்தான்டா. உலகெங்கிலும் மாறுதலையும் புரட்சியும் உருவாக்கியவன் மன்னன் இல்லை, மந்திரி இல்லை, செல்வந்தன் இல்லை, ஜமீன் திவான் இல்லை, சாதாரண மக்கள். அவன் தான் தொடங்கியிருக்கான், அவன் தான் சரித்திரத்தை படைச்சிருக்கான். புரியுதா? அவன் தான் சரித்திரத்தை படைச்சிருக்கான். நம்மளாலும் படைக்க முடியும். என்ன ஒரு பிரச்சனை, மாற்றம் என்பது மகத்தானதுதான். ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் வரை மக்கள் பொறுத்திருக்க தயாராக இல்லை. இருப்பதை சகித்து கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள் என்று. அப்ப என்ன செய்றான், ஊழல் லஞ்சம் யாரு பாவனல, எவன் பாத்திடல, சகித்துக் கொள்கிறார்கள். சகிப்பு எங்கே போய் விடும்னா, சகித்து அநீதியை எதிர்க்க துணியாம சகித்து பழகுவது கடைசியா அடிமை நிலையில கொண்டு விட்டு. நபிகள் நாயகன் என்ன சொல்றாங்க, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். இப்ப நாம துணிந்து போராடுறோம் பாரு, நம்ம தான் உண்மையிலே ஜிகாத். தமிழ்ல புனிதமான போராளின்னு பொருள். அது
அப்போ இப்ப எப்படிப்பட்ட மாறுதலை உண்டு பண்ணணும்? தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் நல்ல படிப்பு இருக்கா? காசு கொடுத்து கல்வி வாங்கக்கூடாது, கொடுமை. கல்வியை நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும், புரியுதா? தாய்ப்பாலை எப்படி விற்கக்கூடாதோ அப்படி அறிவுப்பாலை விற்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தரத்துக்கு விட அரசு பள்ளிக்கூடத்து தரத்தை உயர்த்தி பிள்ளைக்கு தரமான கல்வியை கொடுக்கணும். அதை கொடுத்துறோம், மாற்றம். அடுத்து என்ன? நத்தத்தில் ஏழை குடியானவன் உழைக்கிற மக்களுக்கு நாட்டில் முதல் குடிமகன் பிரதமர் முதலமைச்சர் இவங்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அதை ஏழை தாய் தந்தையருக்கு கிடைக்க வைக்கணும். 2, இது அரசின் கடமை. அடுத்து மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுக்கணும். எங்க ஊர்ல எல்லாம் ஒருத்தனை குறை சொல்லணும்னு வச்சுக்க, அவனோட என்ன உனக்கு பேச்சு? அந்த பரதேசி பையன் தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேன், அவன்கிட்ட போய் நீ மனுஷன் பேசிட்டு இருக்கேன்பா. இந்த பயிலுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாதவங்க கடை விலை வாங்கி குடிச்சுக்கிறேன். அப்ப நீ என்ன புடுங்குற வேலை உனக்கு? தன் நாட்டு குடிகளுக்கு தண்ணீரை கூட தர முடியாதவன் என்னடா ஆட்சி செய்யறான்? ஏன்னா மிக்சி கொடுத்துட முடியுது, கிரைண்டர் கொடுத்துட முடியுது, 30,000 லேப்டாப்பை கொடுத்துட முடியுது, 8,000 ரூபாய் கொடுத்துட முடியுது, 10,000 ரூபாய் கொடுத்துட முடியுது. தன் நாட்டு மக்களுக்கு தண்ணீரை தரமா விநியோகம் பண்ண முடியாதாடா? கொடுக்க முடியுமா? முடியாதா? அவர் மாத்தணும், இதையெல்லாம் மாத்தணும். மாத்தி காட்டுறேன். எப்படி? வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலையே இல்லாம நான் ஒழிக்கிறேன். நீ நத்தத்திலே இரு, உனக்கு அரசாங்க வேலையை நான் நந்தாரேன், கவர்மெண்ட் வேலை தாரேன். ஆடு மாடு வளர்க்கிறேன், நாட்டுக்கோழி வளர்க்கிறேன், பட்டுப்பூச்சி வளர்க்கிறேன், தேனீக்களை வளர்க்கிறேன், கழுதை வளர்க்கிறேன், எருமை வளர்க்கிறேன், வாழையை வச்சு தொழிற்சாலை, கரும்பை வச்சு தொழிற்சாலை, தென்னை வச்சு தொழிற்சாலை, மாவை வச்சு ஒரு தொழிற்சாலை, எருக்களஞ்செடியை வச்சு தொழிற்சாலை. நான் சொல்றதெல்லாம் வேடிக்கை உனக்கு இருந்தா தேடி பாரு, போட்டு போட்டு காட்டுறேன். உலக நாடுகள்லாம் எப்படி செய்துன்னு. எருக்களஞ்செடி இருக்குல்ல, ஏதாவது என்னைக்காவது நீ மதிச்சிருக்கியாத? ஏற்று பார்த்துருக்கிய? சுடுகாட்டில் வச்சிருப்ப. அந்த செடியில இருந்து ஒரு நூலை எடுக்கிறேன், அந்த நூல்ல இருந்து ஒரு பட்டு தயாரிக்கிறேன். அதுதான் உலகத்திலே விலை உயர்ந்த பட்டு, காஸ்ட்லி பட்டு. என்னால எருக்களஞ்செடி கூட வர வளர்க்க முடியாம போயிடும். சொல்லு, உலகத்திலே அதிக விலைக்கு போற பால் கழுதப்பால், கழுத உடவா என்னால வளர்க்க முடியாம போயிடும். உனக்கு என்ன கவர்மெண்ட் வேலை தானே? நான் தாரேன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன். ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, நான் வைத்தியம் பார்க்கிறேன். ₹1 கிடையாது. குடிக்க தண்ணி தந்துடுறேன். விவசாயம் நானே பண்ணுறேன், அரசாங்கமே விவசாயம் பண்ணிடுது, கவர்மெண்ட் வேலையாக்கிடுது. அங்கே வேலை தந்துடுறேன். நானே காய்கறி அரிசி பருப்பா விளைய வச்சிடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? பசி இருக்காது. ரேஷன் கடை அவன் கேடு கட்டாரி செய்திருவேன், நான் தர்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அங்காடின்னு நான் கடை திறக்கிறேன். நீ வா, அந்த கடையில் வேலை செய்ய உனக்கு வேலை தாரேன். வர முடியாது இவங்க மாதிரி ஸ்விக்கி, ஸ்மோட்டோ அதெல்லாம் ஸ்டாப்பிட்டு நான் போடுறேன், நான் திறக்கிறேன், உனக்கு மோட்டர் போய் தரேன். அங்கிருந்து ஒரு ஆத்தா, ஐயா 1 கிலோ காய் நீ காட்டு சிசிடிவியில், அம்மா உங்க இந்த காய் சரியா இருக்காமா, இதை அனுப்புவா, கொண்டு போய் கொடுத்துட்டு வா, நம்ம வைப்பம்டா. என்ன ஊபர் ஓலா நீ அங்கிட்டு போடா, நான் உலான்னு ஒன்று நடத்துறேன். உலா நீ பயிற்சி எடுத்துட்டு வா, நான் ஓட்டுறேன் கவர்மெண்ட். இவங்கள மாதிரி ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை உன் மகன். ஏசி பஸ் ஓட்டுறேன், காசு கொடுத்து ஏறிப்போ. ஓசி பஸ் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே அதுக்கு 1 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கான். இந்த 10 லட்சம் கோடி கடன்ல நம்மளை விட்டுட்டு போறாங்க. இங்க பாரு, அப்பா கடனை வச்சுட்டு போன திட்டுவோம். 10 லட்சம் கோடி கடன். இந்த கடனை மேலும் 10 லட்சம் கோடி கடனாக்க நீ ஓட்டு போட போறியா? நான் என்ன செய்வேன், உன் மயன் உன் கூட பிறந்தவன் 10 லட்சம் கோடி கடனை யாரை கேட்டு கொடுத்தாயின்னு கேட்பேன். கடன் கேட்க வட்டி கட்டு யாரை கேட்டு கொடுத்த? இந்த 10 லட்சம் கோடியில் என் நாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டத்தை காட்டு. எதுவுமே இல்லை. கல்வி தரம் உயர்த்தப்பட்டதா? மருத்துவ தரம், தடையற்ற மின்சாரம், பயணிக்க பாதை, தரமான போக்குவரத்து, குடிக்க தூய நீர், இல்ல வேலையின்மைங்கிற நிலை இல்லாத எல்லாருக்கும் வேலை, எதுவுமே நிறைவேறல. இது தெண்டம். இந்த காசை, இந்த வரியை, இந்த கடன் சுமையை என் மக்கள் மீது சுமத்த தயாரா இல்ல. தமிழ்நாடு அரசு திவாலாகிவிட்டது. மஞ்சள் நோட்டீஸை ஒட்டிட்டு இன்றிலிருந்து ஆட்சி பொறுப்பேற்கிற நான் இப்ப ஏதாவது கடன் வாங்கி கையெழுத்து போட்டால் அதுக்கு ஐ எம் த ரெஸ்பான்ஸ், நான் பொறுப்பு. அதுக்கு ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவன் பொறுப்பு. அவங்க இருக்காங்க,
வசூலிக்கிறதுக்கு துணைக்காலனா என் காவல்துறையை கூட்டிகிட்டு போ, நீ பச்சை மட்டை வச்சு அடிப்பியோ இல்லை வழக்கு போட்டு உள்ளே போடுவியோ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது, காசு வாங்கிக்க. என்கிட்ட காசு இல்லை. நீ மறுபடியும் இந்த கடங்கர பயிர்களுக்கே ஓட்ட போட்டு இந்த குடிக்க வச்சு தாலி இருக்கிற பயிர்களுக்கே ஓட்ட போடணும்னா போடு. இது வரைக்கும் ஒரு 25 லட்சம் பேர் தாலி அறுத்திருக்கான். இப்போ இன்னொரு 5 வருஷம் இன்னொரு 25 லட்சம். தாலிக்கு தங்கம் கொடுத்தான் சாதனையும் பேசி தெரிஞ்சா, குடிக்க வச்சு தாலி அறுத்ததை சாதனைன்னு பேசு. கொடுமை கொடுமை கொடுமையான ஒரு நாடு பாரு. ஐயா சொல்ற மாதிரி ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னா போடு. இது நாடு சுடுகாடு ஆகட்டும்னா அங்கே போடு. இல்லை ரெட்டலைக்கு போட்டால் என்ன ஆயிரும்? டாஸ்மார்க் மூடப்படுமா? இல்லை வேலை இல்லைங்கிற நிலை ஒழிஞ்சிருமா? இல்லை கமிஷன் வாங்குறது நின்றுமா? இல்லை பசி பஞ்சம்தான் போயிருமா? இல்லை ஏழ்மை வறுமை கற்பழிப்பு கொலை கொள்ள மழையை வெட்டுறது மணல் அல்லது நின்றுமா? ஒரு இளவும் நடக்க. அதே தான் திருடரில் என்ன பெரிய திருடன் சின்ன திருடன் 2 பேரும் திருடன் தான். அதனால அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், நத்தத்தில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை இளங்கலை தமிழ் படித்த செத்து போச்சு. தமிழ் உன் தாய்மொழி செத்து போச்சு. இங்க பாரு, எங்கேயாவது உன் தாய்மொழியில விளம்பர பெயர் பலகை இருக்கான்னு ஒரு தடவை படி. எழுத்து தமிழ்ல இருக்கும், படிச்சு பாரு என்னன்னு உச்சரிப்பு. சூப்பர் மார்க்கெட், சிறப்பு அங்காடிலாம் கிடையாது, சூப்பர் மார்க்கெட் எழுத்ததுல இருக்கு தமிழ்ல. மொழி என்னது? தங்கிலீஷ். உருவாக்குனது யார்? நம்ம தான். சிறப்பு முருகன் மெடிக்கல்ஸ், முருகன் மருந்தகம் கிடையாது. கேக் ஷாப். அவ்வளவுதான், முடிச்சுட்டான் ஒரு நாடு. பேர்ல தமிழ்நாடு இருக்கு, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு முடிஞ்சு. இதை மாத்தணும், சரி பண்ணணும், மீட்கணும், காக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா உன் மகனை நம்பி என் தங்கச்சி அழகம்மாளுக்கு ஒரு வாக்க போட்டு என் தங்கச்சியை வெல்ல வைக்கணும். நீ வென்றுக்க, நீ ஜெயிச்சிரு. நீ உதயசூரியனுக்கு போட்ட, அவங்க வென்றாங்க, நீ தோத்த. ரெட்டலைக்கு போட்ட, அவங்க வென்றாங்க, நீ தோத்த. ஒரு முறையாவது விவசாயிக்கு போட்டு நீ ஜெயிச்சிரு. தோத்து போகாத. போதும், ஒரு தடவை மாறு. எல்லாரும் ஆட்சியிலையும் வாழ்ந்துட்ட. ஐயா கருணாநிதி, அம்மா ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின். ஒரு தடவை உன் கூட பிறந்தவன் ஆட்சியில வாழ்ந்து பாரு, உன் மகன் ஆட்சியில வாழ்ந்து பாரு. அவ்வளவு கனவு. உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றி படைக்கணும்னு. பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, கொலை இல்லாத நாடாக, வேலை இல்லை என்கிற சொல்லில்லாத, வளக்கொள்ளை இல்லாத நாடாக மாற்றி படைக்கணும்னு ஒரு ஆசை. அந்த கனவை நிறைவேற உங்கள் கைகளால் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும் என் உடன் பிறந்தார்களே. நம் வெற்றியும் அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை அழகம்மாள் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் வன்னியன் வழி வந்த பேரன்
சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லாள மன்னனின் உயிர்ப்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைநிமிர் வென்று உரிமையை எடுத்து நீ உரிமை காட்டடா உருமும் புலியாய் நீ உறுதி காட்டடா. பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு. நாங்கள் வெற்றி வாக